இந்த ஃபிகரில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷேப் மட்டும் எடுத்துப்போம். இதுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதை ஈஸியாக கண்டுபிடிக்க எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ரோஸ் இருக்கா. காலம்ஸ் செக் பண்ணிங்கன்னா 1 2 3 4 காலம்ஸ் இருக்கா. ஸோ இதில் 4 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ் இங்கே எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி எழுதிட்டு வாங்க. 4 - 1 3, 3 - 1 2, 2 - 1 1. ஸோ இதே மாதிரி இங்கே எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 4s are 16, 3 3s are 9, 2 2s are 4, 1 1s are 1. இப்போ இங்கே கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 13 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஷேப்பில் மொத்தம் நமக்கு 30 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இப்போ கொடுத்த ஃபிகர் எடுத்துப்போம். இதில் எக்ஸ்ட்ராவாக எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 ஸ்கொயர்ஸை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 30 + 8. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயரா. அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர். 2 ஸ்கொயர்ஸ் ஆச்சா. அதே மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கொயர் 3. இங்கேருந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கொயர் 4. ஸோ இந்த 4 மோர் ஸ்கொயர்ஸும் இதோட ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 42 கிடைக்குமா. தேர்ஃபோர் இந்த ஃபிகரில் மொத்தம் 42 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர்.